A very good morning to all my dear first standard குட்டீஸ். கிளாஸஸ் எல்லாம் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. கிளாஸஸ் எல்லாமே கண்டினியூஸாக பாருங்கள். சீக்கிரமாக போர்ஷன் முடித்தா தான் உங்களுக்கு ஈஸியாக ரிவிஷன் பண்ண முடியும். சரியா? அதுக்காக தான் கிளாஸஸ் நிறைய வருது. உங்களுக்காக நிறைய நியூ மிஸ்ஸுங்க வந்து உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ எந்த கிளாஸையும் மிஸ் பண்ணாதீங்க. சீக்கிரம் போர்ஷன் முடித்தா உங்களுக்கு சீக்கிரமாக எக்ஸாமுக்கு ரெடி ஆகலாம்ல ரிவிஷன் பண்ணி. அதுக்காக தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிளாஸஸ் போகுது. டெய்லி வரக்கூடிய கிளாஸை 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதும். எல்லா கிளாஸஸையுமே நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மிஸ்ஸு சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் த சப்ஜெக்ட் ஜென்ரல் நாலேஜ். ஜிகே தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜிகேயில் லெசன் 34 வரைக்கும் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டோம். 35, 36 அண்ட் 37 3 லெசன்ஸை சேர்த்து பார்க்க போகிறோம். வெரி வெரி ஈஸி லெசன்ஸ். சரியா? ஒன்லி எக்ஸசைஸ் தான். இதில் நீங்கள் படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகேவா? இந்த 3 லெசன்ஸ்லேயுமே படிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் என்ன பண்ணணும்? கேதர் பண்ணுறதுக்காக தான் இந்த 3 லெசன்ஸும். சரியா? உங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு எக்ஸசைஸும் 35th எக்ஸசைஸ் 35th லெசன். இதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள். லெசன் 35, கேன் யூ ஹெல்ப் திஸ் சைல்டு? இந்த சைல்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும். சரியா? ஹெல்ப் பண்ணுறது எதுக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம். சரியா? நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம். அப்போ இந்த கேர்ளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாமல் இருப்போமா? கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். ஹெல்ப் பண்ண ரெடி ஆகலாமா? ஓகே, என்ன ஹெல்ப் மிஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணும். த சைல்டு ஹேட் 26 cards containing in English alphabet. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் டோட்டல் 26 லெட்டர்ஸ் இருக்குது. capital letters and small letters. capital line 26 and small line 26 letters இருக்குது. ஸோ இவள்கிட்ட 26 cards இருக்குது. she has lost 4 of them. so he was weeping. அதில் வந்து 4 வந்து மிஸ் பண்ணிட்டான். ஸோ க்ரை பண்ணுறான். சரியா? 4 வந்து மிஸ் பண்ணிட்டான். there are 4 blank cards. அந்த 4 வந்து எப்படி இருக்குது? பிளாங்காக இருக்குது. எதுன்னு சொல்லிட்டு அவளால் கண்டுபிடிக்க முடியல. கேன் யூ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் அண்ட் ரைட் தம் ஆன் த பிளாங்க் கார்ட்ஸ்? ஸோ மிஸ்ஸிங் லெட்டர் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த கார்ட்ஸில் நீங்கள் ரைட் பண்ணணும். சரியா? ஸோ இதில் 4 cards வந்து பிளாங்காக இருக்குது. பாருங்கள் எந்தெல்லாம் கார்டுன்னு பாருங்கள். இந்த ஒரு கார்டு இருக்குது. இது பிளாங்க் 1 2 3 4. இந்த 4 cardsலேயுமே லெட்டர்ஸை காணும். பார்த்தீங்களா? இந்த 4 லெட்டர்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ 1 by 1 நம்ம தேடலாம். பாருங்கள். ஏ இருக்கான்னு பாருங்கள். எஸ், ஏ இருக்கா? பி இருக்கா? செக் பண்ணுங்க. எஸ், பி. சி, டி இருக்கான்னு பாருங்கள். இல்லை. ஸோ இந்த கார்டில் நம்ம டி எழுத போகிறோம். டி. இ இருக்கா? எஸ், இ. எஃப், ஜி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஹச். இதாக இருக்குது. ஹச், ஐ, ஜே. நெக்ஸ்ட் கே, எல், எம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என். பாருங்கள் இருக்கா? என்னு இல்லை. ஸோ இங்கே எழுதலாம் என். ஓகேவா? ஓ, பி. நெக்ஸ்ட் ஒன் கியூ இருக்கா? இல்லை. இந்த கார்டில் எழுதலாம். ஆர் பாருங்க. ஆர், எஸ், டி, யூ, யூ. பி இருக்கா பாருங்க. இல்லை. இந்த பிளாங்க் கார்டு இங்கே எழுதலாம். பி. டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட். முடிஞ்சிருச்சு. ஸோ 4 லெட்டர்ஸ் தான் மிஸ்ஸிங். டி, என், கியூ, வி. இந்த 4 லெட்டர்ஸ் மிஸ்ஸிங். அதை வந்து என்ன செய்யணும்? அந்த பிளாங்க் கார்ட்ஸில் நீங்கள் ரைட் பண்ணணும். இதுதான் உங்களோட ஒர்க்கு. ஸோ மிஸ்ஸே கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன். நீங்கள் ஸ்கூலுன்னா நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் இந்த லெசனே நடத்தணும் இல்லை மிஸ்ஸுக்கு. அதனால் மிஸ்ஸே கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன். ஒன்ஸ் மோர் நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஆல்ஃபபெட்ஸாக 1 time ரீகால் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் பாருங்கள். லெசன் 36. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன் தான். எல்கேஜி குட்டீஸ் படிக்கக்கூடிய லெசன்ஸ். மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். என்னது? எஸ், மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். சென்டரில் பாருங்கள் வவ்வல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது லெசன் 36ஓட டாப்பிக்கே வவ்வல்ஸ் பிக்சர் தான். வவ்வல்ஸ் பிக்சர் தான். சரியா? 5 வவ்வல்ஸ் இருக்குது டோட்டல்.
டோட்டலாக 26 ஆல்ஃபபெட்ஸ், அதில் 5 வவ்வல்ஸ், AEIOU 5 வவ்வல்ஸ். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 21 லெட்டர்ஸுக்கு என்ன நேமு? எஸ், கான்சனன்ட் லெட்டர்ஸ், வவ்வல்ஸ் அண்டு கான்சனன்ட்ஸ். சரியா? டோட்டல் 5 வவ்வல்ஸ், AEIOU ஆர் வவ்வல்ஸ் அண்ட் அதர் 21 லெட்டர்ஸ் ஆர் கான்சனன்ட் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த வவ்வல்ஸ் லெட்டர்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மிஸ்ஸிங் லெட்டர், மிஸ் ஆன லெட்டர்ஸில் ஆட் பண்ணி வேர்டு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ பிக்சர் ஒருக்கா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், ரேட், எலி. செகண்ட் பிக்சர், எஸ், கென், கோழி. நெக்ஸ்ட் ஒன் பிக்கு, பன்றி. நெக்ஸ்ட் ஒன் டாகு. நெக்ஸ்ட் ஒன் டப்பு. சரியா? அழகாக பிக்சரை பார்த்துட்டோம். அழகாக ஃப்ளவருக்குள்ளாடி கொடுத்துருக்காங்க. கீழே ஃபில் இன் த பிளான்ஸ். ஆர் டேஷ் டி, ஆர் டேஷ் டி. ஃபஸ்ட்டு பிக்சர் என்னது? ரேட். என்ன லெட்டர் மிஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல? எஸ், ஏ மிஸ் ஆகிருக்கு. ஸோ RAT, ரேட். ரேட்னா எலி. ரேட்னா என்னப்பா? எஸ், எலி. இதில் மெனி ஹைன்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் ஸ்மால் ஹேண்டு, ரொம்ப ஸ்மாலாக இருக்கக்கூடிய ஹைன்ஸு ரேட் என்ன அப்படின்னா சுண்டலி. சரியா? இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்மால் ரேட்டு. ஒரு ரேட், ஒரு வீட்டில் வந்து ஒரு ரேட் இருந்துச்சுன்னா அது 18 மந்த்ஸில் 18 lakhs ரேட்டாக இன்க்ரீஸ் ஆகுமா? நல்லா கேட்டுக்கோங்க. அப்போ 1 மந்த்துக்கு 1 lakh ரேட்டு, 18 மந்த்ஸுக்கு 18 lakhs ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரேட் வந்து நிறைய வீட்டில் ப்ராப்ளமாகவே இருக்குது. சரியா? நிறைய வீட்டில் இருக்குது. அந்த ரேட் இருக்கிறதுனால நிறைய டிசீஸ் வந்து ஹியூமன் பீங்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேவா? சில வீட்டில் வந்து ஒயிட் ரேட்டை பெட் அனிமலாகவும் க்ரோ பண்ணுறாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, அழகாக ஒரு பாக்ஸ்குள்ளாடி வச்சு பெட் அனிமலாக க்ரோ பண்ணுவாங்க. சரியா? மற்றபடி க்ரோ பண்ணாத வீட்டில் 1 or 2 ரேட் இருக்கும். ஸோ ஒரு ரேட்டு 18 மந்த்ஸில் 18 lakhs ரேட்ஸை நியூவாக என்ன பண்ண முடியுமா? க்ரோ பண்ண முடியுமா? சரியா? ஸோ ஒரு ரேட் இருந்தாலே ப்ராப்ளம் தான். சரியா? ஸோ இந்த ரேட்னால மெனி டிசீஸ் வந்து ஹியூமன் பீங்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொன்னேன். பார்க்க ஸ்மாலாக இருக்கும், ஆனால் என்னது, ரொம்ப புத்திசாலி, அறிவானது. அடிக்க போவோம், அது எப்போ துள்ளி குதித்து எங்கே போயிருச்சுன்னே தெரியாது. சரியா? நம்ம அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். அழகாக ஏதாவது ஒரு பாக்ஸுக்குள்ளாடி ஏறி பேசாமல் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி எல்லாத்தையும் ஈட் பண்ணி வேஸ்ட் பண்ணி விட்டுரும். இடையில கூட ஆந்திராவில் ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு அம்மா, சரி, அம்மா அப்பா அவங்க வந்து ஃபார்மிங் தொழில் தான். 5 இயர்ஸாக 5 lakhs பக்கத்தில் நிறைய மணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பாக்ஸில், அதாவது ஒரு பெட்டி, சரியா, அதில் போட்டு 2000 ரூபி நோட்டு, 500, 100 நோட்டெல்லாம் சேர்த்து ஒரு பாக்ஸில் போட்டு சேவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நியூ ஹவுஸு பில்ட் பண்ணுறதுக்காக மணி சேவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு. சரியா? ஒன் டே ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ரேட்டு எல்லா மணியையும் கடித்து எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. நியூஸில் கூட போட்டாங்க. வேஸ்ட்டாக போனால் என்ன ஆகும்? யாராவது திரும்ப வந்து கொடுக்க முடியுமா? கொடுக்க மாட்டாங்க. அவங்க கேர்ஃபுல்லாக வச்சுருக்கலாம், பட் வீட்டில் தானே இருக்குது, பாக்ஸில் தானே வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. சேவ் பண்ணி யாருக்கும் தெரியாமல் அவங்க கஷ்டப்பட்ட மணி தான். சரியா? கஷ்டப்படாமல் வந்தது கிடையாது. கஷ்டப்பட்ட மணியை ஸ்டோர் பண்ணி எப்படி என்ன ஆயிடுச்சு, வேஸ்ட்டு எல்லாத்தையுமே கடித்து பிக்சர் அப்படி போட்டு அழுதுகிட்டே இருந்ததாக நியூஸ் போட்டிருந்தாங்க. இனி ஒரு என்ன அப்படின்னா, மான்ஸ்டர் ஃபிலிம் பார்த்துருக்கீங்களா? சூர்யா, SJ சூர்யாவோட ஃபிலிம். அந்த ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டோட புத்திசாலித்தனம் கிளியராக தெரியும், என்னெல்லாம் வேலை செஞ்சிச்சு அவரோட வீட்டுக்குள்ளே. பார்க்காதவங்க மான்ஸ்டர் ஃபிலிம் பாருங்கள். சரியா? ஸோ அதுலேருந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ புத்திசாலி, எவ்வளோ அறிவாளி இந்த ரேட்டு அப்படின்னு. சரியா? ஸோ அந்த ஃபிலிம் பார்க்காதவங்க பாருங்கள். இந்த ரேட்னால பிளேக்கு, ஆஸ்துமா அப்படிங்கிற டிசீஸ் வந்து ஹியூமன் பீங்ஸுக்கு வரும். சரியா? இதோட ஹேர், அதாவது இது வீட்டில் இருக்கும்போது இதோட ஹேர் என்ன ஆகும், ஃபுட்டில் விழும், எங்கே வேணாலும் இருக்கும், தெரியாது நம்மளோட ஐஸுக்கு. தெரியாமல் நம்மளோட ஸ்டொமக்கு உள்ளாடி போயிடுச்சுன்னா ஆஸ்துமா அப்படிங்கிற டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சரியா? ஸோ ரேட்டும் ரொம்ப டேஞ்சரானது தான். வீட்டில் இருந்துச்சுன்னா எப்படியாவது துரத்துறதுக்கு வழி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் கென். நெக்ஸ்ட்டு ஒன் HEN, கென். அது வந்து நமக்கு தேவையான ஹெல்த்தி ஃபுட்டு, எக்கை வந்து கொடுக்கக்கூடியது கென். சரியா? ஸோ இந்த இடத்துல என்ன போடலாம்? HEN, கென். நெக்ஸ்ட்டு ஒன் PIG, பிக்கு. பிக்குனா பன்றி, PI போடலாம். ஸோ P
டேஷில் இருக்கக்கூடிய இடத்துல ஐ ஜி. பிக்குன்னா பன்றி. பிக்குன்னா என்னது? எஸ், பன்றி. அதாவது சேத்துல தான் இருக்கும். சரியா? சகதியில் தான் இது லீவ் பண்ணியே சகதியிலே உருண்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதோட பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். பாடி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அதோட பாடி ஃபுல்லாகவே சேரவாரி பூசிக்கிட்டே உருண்டுக்கிட்டே இருக்கும். சரியா? பாடி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் டி டேஷ் ஜி. டிஓஜி டாக். டிஓஜி டாக். சரியா? நம்மளோட வீட்டை காவல் காக்கிறது. டாக் ஹார்ட்ஸ் அவர் ஹவுஸை வந்து காவல் காக்கிறதுக்காக ஹவுஸில் க்ரோ பண்ணக்கூடிய ஒரு பெட் அனிமல். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டியூபி டப். டியூபி டப். பேபிஸ் எல்லாம் பாத் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த டப்பு. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணலாம் பாருங்கள். லெசன் 36 வவ்வல்ஸ் பிக்சர்ஸ். வவ்வல்ஸ் டோட்டல் 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. அதில் 5 வவ்வல்ஸ் ஏஇ ஐஓயு ஆர் வவ்வல்ஸ். அதர் 26 லெட்டர்ஸ் ஆர் கான்சனன்ஸ். சரியா? மறக்கக்கூடாது. வவ்வல்ஸ்ன்னு சொன்ன உடனே ஆன்சர் சொல்லணும். ஏஇ ஐஓயு அந்த லெட்டரை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கோம்? மிஸ்ஸிங் லெட்டரை நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஃபில் இன் த பிளான்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் RAT rat. HEN Ken. PIG pick. DOG dog. TUB tub. சரியா? உடனே உங்கள் புக்கில் எழுதிக்கோங்க. மிஸ்ஸிங் லெட்டருக்கு இந்த கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் ஒரு ஜிகே பாருங்கள். மனிதன் இறந்த பிறகு கண்களுக்கு 6 மணி நேரம் பார்க்கும் தன்மை உண்டு. நல்லா பாருங்கள். மனிதன் இறந்த பிறகும் கண்களுக்கு 6 மணி நேரம் பார்க்கும் தன்மை உண்டு. ஒரு மேன் வந்து இல்லை உமன் வந்து டெட் ஆனாங்க அப்படின்னா டெட் ஆனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஐஸ் தெரியும். சரி, அதனால தான் டெட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? ஐஸை எடுத்து இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குறாங்க. கண் தானம் சொல்லுவோம் இல்லையா? அந்த ஐஸை எடுத்து என்ன செய்வாங்க? இன்னொருத்தங்களுக்கு பொருத்துவாங்க. ஏன் பொருத்தி அங்கே என்னாகும்? அவங்களோட பார்ட்ஸில் அவங்களோட பாடியிலேருந்து அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் போய் என்ன செய்யும்? கண் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படியே. சரியா? ஸோ 6 ஹவர்ஸுக்குள்ளாடி எடுத்துருவாங்க. அதனால தான் 6 மணி நேரம் வரைக்கும் பார்க்கக்கூடிய தன்மை டெட் ஆனாலும் 6 ஹவர்ஸ் வரைக்கும் பார்க்கக்கூடிய தன்மை ஹியூமன் பீங்ஸோட ஐஸுக்கு இருக்குது. காடு தந்த அழகான ஐஸுக்கு இருக்குது. சரியா? ஓகே, லெசன் 35 பார்த்துட்டோம். லெசன் 36 பார்த்துட்டோம். லெசன் 37 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்லலாமா? ஒரு ரிச் பர்சன். சரியா? அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரோட வீட்டில் ஒரு அழகான ஹார்ஸை வந்து க்ரோ பண்ணாங்க, வளர்த்தாரு. சரியா? ஹார்ஸ்னால் என்னது? எஸ், குதிரை. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுமா. என்ன ஹெல்ப் கேட்டாலும் உடனே செய்யுமா. ரொம்ப தூரம் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும். அடுத்தது வேறு ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போகணுன்னாலும் என்ன பண்ணுமா? உடனே ஹெல்ப் பண்ணுமா. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணுமா. ஸோ இந்த ரிச் மேன் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு நாள் கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு இன்னொரு ஊருக்கு போய் விற்கிறதுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்காக இதோட ஹார்ஸுக்கு மேலே ஏறி உட்காந்து திங்ஸை எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டார். இந்த ஹார்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் அந்த திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? சேல்ஸ் பண்ணிட்டாங்க. சேல்ஸ் பண்ணி முடியும் போது ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ எந்த ஒரு பொருளாலேயும் சரி யாராலேயும் சரி கண்டினியூஸாக ஒன் டே ஃபுல்லாக என்ன பண்ண முடியாது? ஒர்க் பண்ண முடியாது. இப்போ ஹார்ஸுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதான், குதிரைக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாக தான் ஓடும். ஆனால் என்ன பண்ண முடியாது? எப்போவுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்க முடியுமா? முடியாது. கண்டிப்பாக எல்லாருக்குமே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு வேணும். ஸோ இந்த ஹார்ஸ் ஈவினிங் என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் டயர்டாயிருச்சு, ரொம்ப ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரிச் மேனுக்கு தெரியுது ஹார்ஸ் வந்து ரொம்ப டயர்டாயிருச்சு, இதை இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது? கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக போகிறதுக்காக சொல்கிறாரு. இந்த ஹார்ஸை ரொம்ப ஸ்லோவாக ஆடி அசைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க? சேல்ஸ் பண்ணிவிட்டு மணியோடு திரும்பி வர்றாங்க. சரியா? ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி வந்துட்டு இருக்கும்போது நிறைய தீஃப் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? இந்த ஹார்ஸையும் இந்த ரிச் மேனையும் சுற்றி வந்துட்டாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, கண்டிப்பாக ஈவினிங் வரான், இவன் ஒரு பெரிய ஆளாக தான் இருப்பான், கண்டிப்பாக மணி இவன்ட்டு இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இந்த தெஃப்ட் எல்லாம் என்ன பண்ணாங்க? சுற்றி வளைச்சிக்கிட்டாங்க. வளைச்சதுக்கப்புறம் இந்த ஹார்ஸு ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்குது. பட் இந்த தெஃப்ட்டுக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா சேல்ஸ் பண்ண
திங்ஸு அந்த மணி எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ எப்படியாவது தப்பிச்சு ஓடணும்னு சொல்லிட்டு அந்த ஹார்ஸ் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் டயர்டு எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு திரும்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது மாதிரி அந்த தெஃப்ட்டை எல்லாத்தையும் மிதித்து எஸ்கேப் ஆகி ஓடிடுச்சு. இவங்க நல்லா துரத்துனாங்க, பிடிக்கவே முடியல. சரி, அவ்வளோ டயர்டு இந்த ஹார்ஸுக்கு. ஆனாலும் அது தன்னை வளர்க்குறவனை, சரியா, தனக்கு ஹெல்ப் பண்ணுறவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோட என்ன பண்ணிடுச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வீட்டுக்கு வந்துடுச்சு. வீட்டுக்கு வந்து இந்த மேன் என்ன பண்ணிட்டார், இந்த ரிச் மேன் கீழே இறங்கிட்டு எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளாடி போயிட்டாரு. வீட்டுக்குள்ளாடி போகவும் இந்த ஹார்ஸ் மயங்கி விழுந்துருச்சு. சரியா. ஸோ நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு, நமக்கு உதவியாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஹெல்பிங் டெண்டன்சி யாருக்கு இருந்துச்சு? எஸ், அந்த ஹார்ஸுக்கு இருந்துச்சு. இல்லை இவன் வந்து ரொம்ப க்ரூவலானாலும் ரொம்ப பணக்காரன், இவனோட மணியெல்லாம் போட்டும் அப்படின்னு நினச்சிருந்துச்சுன்னா இந்த ஹார்ஸால் என்ன பண்ணியிருக்க முடியாது, ரன் பண்ணியிருக்கவே முடியாது. பட் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருந்ததுனால தான் என்ன பண்ணிடுச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி தன்னோட முதலாளியே, அதாவது தனக்கு ஹெல்ப் பண்ணவரை காப்பாற்றிடுச்சு. சரியா. ஸோ நம்மவும் மற்றவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணக்கூடாது, விட்டுட்டு ஓடக்கூடாது. ஒரு பழமொழி கூட இருக்குது, ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. சரியா. ஸோ நம்ம நல்லா இருக்கோம்னு சொல்லிட்டு மற்றவங்க கெட்டு போகணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா. ஸோ ஸ்டோரி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லெசன் 37 இப்போ பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸியானது தான். இதுலேயும் வந்து மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் தான் இதுவும். சரியா. கொஸ்டின் எப்படி கேட்போன்னு உங்களுக்கு தோணும், மிஸ்ஸிங் லெட்டர்ஸுக்கு கேட்போம். ஸோ நீங்கள் வேர்ட்ஸை வந்து படித்து தான் ஆகணும். சரியா. லெசன் 37 வேர்ட் செயின். கம்ப்ளீட் த வேர்ட் செயின் வித் த ஹெல்ப் ஆஃப் பிக்சர் க்ளூஸ். The first and last letters of each word are given. அதாவது பிக்சர் கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சரை க்ளூவாக எடுத்துக்கிட்டு இந்த வேர்ட் செயினை நம்ம என்ன பண்ணணுமா, கம்ப்ளீட் பண்ணணும். ஒவ்வொரு வேர்டுக்கும் ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் கொடுத்துருப்பாங்க, வேர்டை கண்டுபிடிக்க போகிறோம். சரியா. நம்பர் 1 பாருங்கள். நம்பர் 1 இதுதான் நம்பர் 1, புக்கு. அப்படி தானே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், BO அடுத்ததும் O, BOOK, புக்கு. முடிஞ்சிருச்சா. புக்குன்னா நம்ம படிக்கக்கூடிய நூல். சரியா, புத்தகம். ஓகேவா. நம்ம வந்து புக்ஸ் பார்த்து தான் என்ன பண்ணுவோம், ஸ்டடி பண்ணுவோம். நிறைய ஸ்டோரிஸு, நிறைய பேரோட வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையுமே புக் யூஸ் பண்ணி தான் நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் நம்பர் 2 பாருங்கள். இதுதான் நம்பர் 2, ஹைட்டு. இங்கே இருக்குது கேயும் இருக்குது, இந்த இடையில வரக்கூடியது KITE, ஹைட். ஹைட்டுன்னா பட்டம். ஹைட்டுனா என்னது, எஸ், பட்டம். சரியா. பட்டம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மாஞ்சா கயிறு வச்சு பறக்கிறதுக்கு விடுவாங்க. இப்போ அந்த கயிறை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த கயிறு கழுத்தில் தெரியாமல் சுற்றிடுச்சுன்னா டெட் ஆகிட வேண்டியதுதான். கிளாஸ் யூஸ் பண்ணி அந்த மாஞ்சா கயிறை மேக் பண்ணுறதுனால. சரியா. ஸோ இது வந்து யாரோட ஹெல்ப்பால் தான் இந்த ஹைட் என்ன செய்யும், ரொம்ப தூரம் பறக்கும். யார் இல்லைன்னா பறக்காது. சரியா. கீழே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஏர் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப தூரம் பறக்கும். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டம் விடும் உலக திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்குது. பட்டம் விடும் உலக திருநாள். நிறைய பேர் சேர்ந்து ஒரே இடத்துல கூடி இந்த ஹைட்டை வந்து ஃப்ளை பண்ண விடுவாங்க. அது எங்கே நடக்குது அப்படின்னா குஜராத்தில் ஆமதாபாத் அப்படிங்கிற பிளேஸில் பொங்கல் திருநாள் அன்னைக்கு ஜான்வரி 14 இல்லைன்னா 15, அதாவது பொங்கலை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மகா சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. சரியா. மகா சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு தான் ஜான்வரி 14 இல்லைன்னா 15 அன்னைக்கு பட்டம் விடும் விழா வந்து எவ்ரி இயர் வந்து நடக்குது. சரியா. நிறைய பேர் சேர்ந்து சீஷோரு மாடியிலெல்லாம் சேர்ந்து பட்டம் அப்படி பறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் டிவியில் பார்த்தீங்க, நியூஸ் போடுவாங்க, பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். சரியா. எங்கே வந்து பட்டம் விடும் திருநாள் நடக்குது, எஸ், குஜராத்தில் ஆமதாபாத் அப்படிங்கிற பிளேஸில் எவ்ரி இயர் ஜான்வரி 14 ஆர் 15, அதாவது நம்ம ஜான்வரி 14 வந்து என்ன செலிப்ரேட் பண்ணுவோம், பொங்கல் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவோம். அதே நாள் அவங்க நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் மகா சங்கராந்தி அப்படிங்கிற ஒரு திருநாளை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அன்னைக்கு தான் இந்த பட்டம் விடும் திருநாளையும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், தேர்ட் ஒன், நம்பர் 3, E-R தான் இருக்குது. நம்பர் 3 இயர். இயர்ஸ்னா காது. சரியா. நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ரோஸ்.
ROSE ரோஸ். ரோஸ்னால் ரோஜாப்பூ. ரோஸ்னால் என்னது? எஸ், ரோஜாப்பூ. இதுலேயுமே நிறைய டைப்ஸ் இருக்குப்பா, நிறைய கலர்ஸ் இருக்குது. சரியா? நிறைய டைப்ஸ் அண்டு நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்தியாவில் ஃபுல்லாக எங்குமே இதை என்ன பண்ணுறாங்க, க்ரோ பண்ணுறாங்க. எல்லாம் மேக்ஸிமம் வீட்டில் இருக்கும். சரியா? நிறைய இடத்துல இதை வந்து க்ரோ பண்ணுறாங்க. பன்னீர் ரோஜா, நாட்டு ரோஜான்னு சொல்லிட்டு மெனி ஹைன்ஸ் வந்து இருக்குது. இது வந்து மெடிசனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குப்பா. சித்தா அண்ட் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து இந்த ரோஸை யூஸ் பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதோட யூசஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய யூசஸ் இருக்குது. இம்பார்ட்டண்ட்டாக 1 or 2 யூசஸ் மட்டும் சொல்கிறேன். ஹெட் பெயின் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரோஜாவை எடுத்து நம்ம ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஹெட் பெயின் வந்து காணாமல் போயிடுமா. சரியா? அதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் நிறைய பேருக்கு வேலை, எப்போவுமே ஜாபு, ஃப்ரீயே இருக்காமல் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணலாம், எடுத்து அவங்க மம்மி டாடிக்கு இதை சொல்லிக் கொடுங்க. எடுத்து ரோஜா பூவை எடுத்து நம்ம ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து காணாமல் போயிடும், ஹெட் பெயினையும் காணாமல் போயிடும். சரியா? அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாடி வந்து ரொம்ப ஹீட்டாகவே இருக்கும். ஹீட்னால் என்ன ஆயிரும் அப்படின்னா எப்போ பாரு ஸ்வெட்டிங் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸ்வெட்டிங் ஆகி பாடி ஃபுல்லாக, எப்போவுமே ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருந்துச்சுன்னா பாடி ஃபுல்லாக என்ன ஆகும், ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி மார்னிங் வந்து இதோட பெட்டல்ஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம ஹீட் பண்ணால் பாடி வந்து கூலாகும். ஹீட் பாடி ஃபுல்லாகவே கூலாக மாறிடும். அது மட்டும் இல்லை, ஹீட் பண்ணுறதுனால ஸ்கின், நம்மளோட ஸ்கின் இருக்குல்ல, தோல் வந்து ரொம்ப பளபளன்னு ஷைனிங்காக இருக்குமா. மார்னிங் எந்திரிச்சோடனே சாப்பிட்றதுனால இன்னும் நிறைய யூஸ் இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. ஓகேவா? நிறைய யூஸ் இருக்குது பாருங்கள். ஹெட் பெயின் இருந்துச்சுன்னா ஸ்மெல் பண்ணும்போது ஹெட் பெயின் காணாமல் போயிடும். பாடி ஹீட்னால ஸ்மெல் அதிகமாக இருக்கும், அவங்க ஹீட் பண்ணலாம். ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கும் இந்த ரோஜா பூவை நம்ம ஹீட் பண்ணோம். பன்னீர் ரோஜா, சரியா? நாட்டு ரோஜா, ரோஸ் கலரில் இருக்கும். அதை எடுத்து நம்ம டெய்லி ஹீட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்யூர் ஆகும். ரோஜா இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் குல்கொந்து செய்வாங்க. சாப்பிட்ருக்கீங்களா? கண்டிப்பாக. திருச்சியில் சாப்பிடாதவங்க யாருமே இல்லை. அதை நல்லா காய வச்சு ஹனியில் ஊற வச்சு சாப்பிட்லாம். சரியா? எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க. அதுவும் நம்மளோட பாடிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தான். நெக்ஸ்ட்டு ஒன், நம்பர் 5, எலிஃபெண்ட். இதாக இருக்குது எலிஃபெண்ட், ELEPHANT, எலிஃபெண்ட். எலிஃபெண்ட்னா யானை. சரியா? லயன், டைகரை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து அண்டு நாலேஜபிள் பர்சன்னு சொல்லலாம். சரியா? ஸ்மெல்லிங் பவர், ஹியரிங் பவர் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த எலிஃபெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் ஒன், 6th ஒன், டைகர். TIGER, டைகர். சரி, அவர் நேஷ்னல் அனிமல் டைகர். ஓகேவா? புலி. நெக்ஸ்ட் ஒன், 7th ஒன் பாருங்கள். இங்கே இருக்குது பிக்சர், நீங்கள் தான் தேடி நீங்கள் சொல்லணும். 7th ஒன் இங்கே இருக்குது பாருங்கள். ரிங், RING, ரிங். ரிங்னா மோதிரம். சரியா? ரிங் ஃபிங்கர்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபிங்கர்ஸ்லேயே ஒரு ஃபிங்கருக்கு நேம் ரிங் ஃபிங்கர் தான், மோதிர விரல்னு சொல்லுவோம். சரி, அந்த குட்டி விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் ரிங் ஃபிங்கர். நெக்ஸ்ட் ஒன், 8th ஒன், கேர்ள். GIRL, கேர்ள். கேர்ள்னா பொண்ணு. சரியா? குட்டி பொண்ணு. கேர்ள்னா யார்? எஸ், குட்டி பொண்ணு. நெக்ஸ்ட் ஒன், 9th ஒன் பாருங்கள். இதாக இருக்குது LEAF, லீஃப், இலைகள். லீஃப்னா என்னது? எஸ், இலை. ட்ரீஸில் இருக்கும், பிளான்ட்ஸ்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், 10th ஒன் பாருங்கள். இதாக இருக்குது 5, FIV5, நம்பர்ஸில் 1, FIVE5. 11th ஒன், EGG, எக். எங்கே இருக்குது? இந்த இருக்குது EGG, எக். எக்கும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபுட்டு தான்ப்பா. டெய்லி ஒன்று ஈட் பண்ணலாம். சரியா? நம்ம ஸ்கூல்லேயுமே எக் டே, வெனஸ்டே அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? எக் டே. எல்லாருமே எக் எடுத்துகிட்டு வருவீங்க, ஈட் பண்ணுவீங்க. இதில் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட்டு, விட்டமின் D, விட்டமின் A, B, C, E இது எல்லாமே இருக்குது. சரியா? விட்டமின் D தான் நிறைய இருக்குது. விட்டமின் D நிறைய இருக்கிறதுனால போன்ஸ் அண்டு டீத்துக்கு, சரியா, எலும்புக்கும் நம்மளோட டீத்துக்கும் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். விட்டமின் D அதிகமாக இருக்கிறதுனால டெய்லி ஒன்று சாப்பிட்றதுனால பாடியோட வெயிட் கண்ட்ரோலில் இருக்கும். சரியா? இப்போது பார்த்திங்கன்னா வேர்ல்டில் எல்லாருமே டெய்லி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணலாம்? டெய்லி ஒரு எக்கு ஈட் பண்ணலாம். ஈட் பண்ணுறதுனால மசில்ஸுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கிது, போன்ஸுக்கு, டீத்துக்கு அண்ட் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும்.
ஓகேவா? ஸோ இதில் ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின் டி தான் இம்பார்ட்டண்ட்டான ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், டெய்லி ஒரு எக் வந்து ஈட் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் பாருங்கள், 12th ஒன் கிரேப்ஸ், பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், குலேன்னு சொல்லுவோம் சரியா? அது வந்து பஞ்சாக இருக்குது, குரூப்பாக கொத்தாக இருக்கும். இதை வந்து திராட்சை பழம், தமிழில் சொல்லும்போது திராட்சை பழம், கொடி முந்திரி பழம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் நேம்ஸ் சரியா? இதுலேருந்து நிறைய திங்ஸ் மேக் பண்ணலாம். கிரேப் ஜாம், கிரேப் ஜூஸ், வினிகர், ஒயின் சரியா? ட்ரை கிரேப்ஸ், இது எல்லாமே கிரேப்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய திங்ஸ் தான். இந்த கிரேப்ஸ்லேயுமே நிறைய வெரைட்டி டைப்ஸ் ஆஃப் இருக்குது. பிளாக் கிரேப்ஸ், க்ரீன் கிரேப்ஸ், சீட்லெஸ் கிரேப்ஸ், பன்னீர் கிரேப்ஸ், காஷ்மீர், காபூல், ஆங்கூர், பார்த்திங்களா எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கிரேப்ஸ் இருக்குது. இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது தான்ப்பா நம்மளோட பாடிக்கு. ஏன்னா விட்டமின் சி அண்டு இ இதில் நிறைய இருக்குது. இதை நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இதை ஈட் பண்ணும்போது சீடையும் சேர்த்து ஈட் பண்ணணும். சீட்லெஸ் கிரேப்ஸை ஈட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் சரியா? சீடு இருக்கக்கூடிய பிளாக் கலர் கிரேப்ஸ் இருக்குல்ல, அதை தான் ஈட் பண்ணணும். அந்த சீடையும் சேர்த்து ஈட் பண்ணணும். டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஒரு கை நிறைய கிரேப்ஸ் எடுத்து ஈட் பண்ணோம் அப்படின்னா சிலவங்களுக்கு வந்து சுகர் அதிகமாக இருக்கும். சுகர் பேஷண்ட் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். அண்டு நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய கிட்னி, அதுக்கும் ரொம்ப யூஸ் தான். ஓகேவா? இந்த கிரேப்ஸில் பார்த்தீங்கன்னா லிவோலீக், இந்த பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒரு 2 டைம்ஸ் சொல்கிறேன் பாருங்கள், நீங்களும் என் கூட சொல்லுங்கள். லிவோலீக் அப்படிங்கிற ஒரு ஆசிட் இருக்குது. இந்த ஆசிட் இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் வந்து சீக்கிரமாக க்ரோத் ஆகும், ஹேர் வந்து கொட்டாதான் சரியா? அதனால தான் என்ன பண்ணணும், டெய்லி மார்னிங் வந்து ஈட் பண்ணணும். டெய்லி மார்னிங் ஈட் பண்ணுறதுனால சுகர் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஹேர் ஃபால் ஆகிறவங்களுக்கும், ஹேர் வளராமல் இருக்கும் தெரியுமா, அவங்களும் டெய்லி மார்னிங் ஈட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், பஞ்சாக இருக்கும்னு சொன்னோம், குலையாக இருக்கும்னு சொன்னோம் ஃபஸ்ட்லேயே. ஒரு பஞ்சில் 300 to 300 கிரேப்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பஞ்சும் இருக்கான் சரியா? 600 to 300 கிரேப்ஸ் இருக்கக்கூடிய பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸும் இருக்குது சரியா? ஸோ அவ்வளோதான் இந்த 37th லெசன். ஒன் டைம் நம்ம ரீட் பண்ணலாம். BWK புக், KITE ஹைட், EAR இயர். நெக்ஸ்ட் ஒன் 4th ஒன் பாருங்கள், ROSC ரோஸ், ELEPHANT எலிஃபண்ட், TIGER டைகர், RING ரிங், GIRL கேர்ள், LEAF லீஃப், FIV5, EGG எக், GRAPS கிரேப்ஸ். அவ்வளோதான் 37th லெசன். ஈஸியாக இருந்துச்சா? ஸோ இந்த லெசனை என்ன பண்ணுங்கள், நீங்கள் படிங்க, மிஸ்ஸிங் லெட்டருக்கு யூஸ் ஆகும். ஒரு ஜிகே பாருங்கள். தரையில் முதுகு படும்படி உறங்கும் ஒரே உயிரினம் மனிதன் சரியா? எல்லா அனிமல்ஸும் சரி, பேர்ட்ஸ், ஹியூமன் மீன்ஸ் எல்லாருமே ஸ்லீப் பண்ணுவாங்க. பட் நம்மளோட பேக் போன், முதுகு சரியா, பேக் போன் தரையில் படுறது மாதிரி படுத்து தூங்கக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் யார்? எஸ், நம்ம தான், ஹியூமன் பீயிங்ஸ் தான். செக் பண்ணி பாருங்கள் வேணும்னா. ஓகேவா? லெசன் 35, 36, 37 ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். உடனே உங்களை புக்கை ரைட் பண்ணுங்கள். புக் இல்லாதவங்க சீக்கிரமாக புக்கை வாங்கிக்கோங்க. புக்கை வாங்கி புக் வச்சு படிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் சரியா? நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய்.